நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். நாகையில் உரையாற்றிய விஜய் இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூர் விரைகிறார். நாகையில் திமுக வெர்சஸ் தாவேகாங்கிறது தான் போட்டி, எங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி தர்றாங்க தெரியுமா அப்படின்னு திமுக அரசை சாடினார். தாண்டி நாகப்பட்டினத்துடைய உள்ளூர் பிரச்சனைகளை பேசினார். திரு ரமேஷ் மூத்த பத்திரிகையாளர் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், விஜயுடைய இந்த உரையை எப்படி மதிப்பிடுவீங்க? சென்ற முறை அவர் உரையாற்றிய போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல தேர்தல் வாக்குறுதிகளை, முக்கியமானவற்றை நினைவுபடுத்தி அவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா என்று கேட்டார். இந்த முறை ஏரியா ஸ்பெசிபிக்காக, குறிப்பாக மீனவர்கள் நிறைந்த பகுதி என்பதால் மீனவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். விடுபட்ட பிரச்சனை என்று சொன்னால் கச்சத்தீவை சொல்லலாம். ஒருவேளை அது கடந்த உரையில பேசினார்ல, மாநாட்டில் பேசினார்னு நினைவு. அதுதான், அதாவது இந்த முறை அவங்க நாகப்பட்டினத்துல எந்த விதமான அடிப்படை வசதி, மீனவர்களுக்கான தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய விஷயங்கள், அதே போல விவசாயிகள் நிறைந்த பகுதி, நீண்ட காலமாக கம்யூனிஸ்டுகள் அங்கு இருக்கிறார்கள், அவர்களும் கூட வாதாடாத ஒரு நிலையை, அந்த கிடங்கு இல்லாத நிலை, நெல்கள் நெற்பயிர்கள் அங்கு அழிந்து போகக்கூடிய நிலை, அதை காப்பாற்றுவதற்கு கிடங்கு இல்லாத, வசதி இல்லாத நிலை, இதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார். இதையெல்லாம் மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயம். மற்றபடி அரசியல் ரீதியாக சவால் விடுகிற வகையில், ஆளுங்கட்சிக்கு சவால் விடுகிற வகையில் அவர் பேசியது என்பது நிச்சயமாக தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசு இவருடைய பிரச்சாரத்திற்கு எத்தகைய நெருக்கடிகளை கொடுக்கிறது என்பது மக்கள் மத்தியிலே ஒரு முன்வைக்கிறார். அவை இதையெல்லாம் முன்வைக்கிறார். ஆனால் ஒரு பலம் வாய்ந்த ஆளுங்கட்சியை எச்சரிக்கிற விதத்தில் பேசுகிறார். என்னை சீண்டி பார்க்காதீர்கள், என் பின்னால் இருப்பது இளைஞர்கள், இளம் பெண்கள், தாய்மார்கள், ஆகவே இதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்று அவர் சொல்லுவது, இதெல்லாம் பிளேயிங் டு த கேலரி என்பதை போல அப்படிப்பட்ட பேச்சுக்கள். ஆனால் குற்றச்சாட்டு ரீதியாக அல்லது ஆளுங்கட்சி மிக காட்டமாக இனிமேல் விமர்சிப்பார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், வெளிநாட்டில் முதலீடுகளை ஈர்க்க போனீர்களா, இல்லை உங்கள் குடும்ப முதலீடுகளை செய்ய போனீர்களா என்று கேட்பதெல்லாம் ஒரு துணிச்சலான பேச்சு என்று நான் பார்க்கிறேன். இந்த உரை ஒரு ஆழமான உரைன்னு மதிப்பிடுவீங்களா? ஆழமான உரை அல்ல, ஒரு அரசியல் உரை. அரசியல் ரீதியாக மக்கள் பிரச்சனையை தொடுவது, சவால் விடுவது, இப்படி ஒரு கூட்டத்தை உற்சாகப்படுத்துவது, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது, நம்ம தலைவர் எவ்வளவு போல்டா பேசுறாரு என்று நினைக்க வைப்பது, இதிலெல்லாம் அவர் வெற்றி பெறுகிறார் என்று பார்க்கிறேன். அதை தவிர அவருக்கு தொடர்ந்து கூட்டம் திரளுகிறது என்பதும் கவனிக்கத்தக்க விஷயம். போன முறை அவர் மைக் வேலை செய்யாததுக்கெல்லாம் திமுக அரசு குற்றம் சாட்டுறார். அது சரியான குற்றச்சாட்டு நினைக்கிறீங்களா? அப்படியல்ல, இவருக்கு விதிக்கப்படுகிற தடைகள் அதை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவருக்கு விதிக்கப்படுகிற அளவு கட்டுப்பாடுகளை நீங்கள் மற்றவர்களுக்கு விதிப்பீர்களா என்பது பத்திரிகையாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி. ஏன் நானே அதை பற்றி எழுதியிருக்கிறேன். அவர் பிரதமர் லெவலுக்கு இழுக்கிறார். பிரதமர் லெவலுக்கெல்லாம் இவர்கள் கட்டுப்பாடு விதிக்க முடியாது. அப்புறம் மாநில டிஜிபி பதில் சொல்ல வேண்டி வரும். அதற்கு ஆளுங்கட்சியினுடைய யாரோ சொல்வதை கேட்டெல்லாம் அப்படி செய்துவிட முடியாது. ஆனால் அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் என்ற வகையிலே தான் அந்த குற்றச்சாட்டுகளை நாம் பார்க்க வேண்டும். அவர் லோக்கல் இஷ்யூஸ் எழுப்பியிருக்கிறாரு. அரசியல் ரீதியா தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை கட்டமைக்கிறார். அது வலுப்பெறுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது எல்லா கட்சியும் எந்த கட்சியும் வைக்கக்கூடிய கிளைம் என்ற அளவுல தான் பாக்குறது? அது பொதுவாக எந்த கட்சியும் விளைக்கக்கூடிய கிளைம் என்று சொன்னாலும் கூட, இன்றைய தினம் பிரதான எதிர்கட்சியான அதிமுக கூட்டணி பலமின்றி பலவீனமாக நம்ம நிறைய காட்சியளிக்கிறது. என்ன சொன்னாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாலும் திமுகவானாலும் ஒரு பகுதி கூட்டம் தானாக வந்தாலும் ஒரு பகுதி பணம் கொடுத்துதான் ஆட்களை வரவழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவசியம் விஜய்க்கு இல்லை. அதையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் இவர் பலம் பொருந்திய ஒரு போட்டியாளராக உருவாக்கி வருகிறார். இந்த ஒரு மொமெண்டம், இந்த ஒரு ஜோஷ் கடைசி வரைக்கும் தொடரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிக்கப் ஆகும் நினைக்கிறீங்களா? இன்னும் அவர் பல பகுதிகளுக்கு போக வேண்டி இருக்கிறது. இப்போதுதான் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த கூட்டம் என்பது மேலும் அவர் பக்கம் புதிய வரவுகளை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைவதற்கும் வாய்ப்பு அதிகம். ஓகே, இப்போ என்ன ஒரு விமர்சனம் எதிர்த்தரப்புலேருந்து வரலாம் அப்படின்னா, கடந்த வாரம் திருச்சி விமான நிலையத்திலேருந்து மரக்கடை வரத்துக்கு அவருக்கு 4 மணி நேரம் ஆச்சு, ஆனால் இந்த முறை பாருங்கள் 2 மணி நேரத்தில் வந்துட்டார் அப்படின்னு அப்படியே விமர்சிக்கக்கூடும். இப்போ பாருங்கள், அது போன வாரம் காட்சி இந்த வாரம் இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் அப்படி பார்க்கவில்லை. பொதுவாக அவருக்கு மிக கணிசமான ஆதரவு திரண்டு வருகிறது என்பதன் மற்றும் ஒரு பகுதியாகத்தான் இதை பார்க்க வேண்டும்.
திருச்சி என்பது ஒரு மாபெரும் நகரம். இது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சாலைகள் வழியாக அவர் போகிறார். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போல அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது வீக்கெண்ட் வராரு, சனிக்கிழமை பிரச்சாரம் அப்படின்னு நிறைய கட்சிகள் பதில் கூறியிருக்கிறார். அந்த பதில் திருப்திகரமா இருக்கா? அந்த பதில் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் கூட சேர்த்துக் கொள்ளலாம் என்ன கேட்டார். ஏதோ ஒரு சில தருணங்கள்ல ஞாயிற்றுக்கிழமையும் வச்சிருக்கிறாங்க, பட் பெரும்பாலும் சனிக்கிழமை தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஊரை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடாது, அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் வரேங்கிறாரு. ப்ளஸ் இன்னொரு குற்றச்சாட்டே வைக்கிறேன், நாங்கள் வந்து மக்களுக்கு சிரமம் இல்லாத இடத்த கேட்குறோம், ஆனால் நெருக்கடியான இடத்த கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த வாதம் சரியா? அந்த வகையில் அவர் ஆளுங்கட்சிக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த இடம் கூட இப்போ பார்த்த இடம் கூட மிக அகலமான வீதி அல்ல, ஆனால் ஒரு நல்ல முச்சந்தி. ஆகவே இம்மாதிரியான நெருக்கடிகள் எந்த ஒரு எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சியால் கடந்த காலங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் அரசியலில் கலந்துதான் வர வேண்டும். ஆனா இன்னொரு விமர்சனம் வரும் என்னன்னா, இப்போ வந்து போற மாவட்டத்துல எல்லாம் வந்து அந்த மாவட்டத்துடைய இயல்பு வாழ்க்கையை ஸ்தம்பிக்க வைக்கிறது தான். இப்ப பாருங்க, இன்னைக்கு அவர் வரும்பொழுது நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசல், அதுல வந்து இவரை பார்க்கறதுக்கு ஒரு உற்சாகமா கூடுற கூட்டம் ஒரு பக்கம் அப்படின்னா கூட ஒரு மருத்துவமனைக்கோ அவசர தேவைக்கோ விமான நிலையத்துக்கோ போகக்கூடிய பலருடைய இயல்பு அப்படிங்கிறது பாதிக்கப்படும் தானே. சனிக்கிழமை நாட் எவ்ரிதிங் கம்ஸ் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில். ஸோ ஒரு அரசியல் கட்சியோட நிகழ்வுக்காக ஒரு மாவட்டம் ஸ்தம்பிக்கணுமா? இது நிச்சயமாக பல தலைவர்களுடைய பிரச்சாரத்தில் சில நேரங்களில் நேரிடுகிறது. நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் கூட ரோட் ஷோ போகிறார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைகள் வழியாகத்தான் பயணிக்கிறார். அவருக்கு அவ்வளவு பேர் நின்று பார்ப்பதில்லை, அது ஒரு குறை. இல்லை என்றால் அது வேறு மாதிரியான, இதை எப்படி குறைப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி தவிர்ப்பது என்று உரிய வகையில் அவருடைய நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து காவல்துறை மாற்றி அமைக்கலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. நன்றி திரு ரமேஷ். நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.